வணக்கம். என் தலைவனுக்கு வந்து பிறந்த நாளைக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ போடலான்னு பார்த்தா வந்து இந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலையில் வந்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 41 வயதாகியும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் போன்ற ஒரு கான்டாக்ட் ஸ்போர்ட்னால் சும்மா மொத்தம் உடம்புல இடித்து தள்ளி உருண்டு புரண்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். சும்மா 90 மினிட்ஸும் நீங்கள் களத்தில் இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவலில் விளையாடிட்டு இருக்கிற கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மை ஃபேவரட் கோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் உங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்டிங் லிஸ்பன், மான்செஸ்டர் யுனைடெட், அப்புறம் ரியல் மேட்ரிடு, யுவென்டஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுதி லீக் வந்து வந்தார். திருப்பியும் மான்செஸ்டருக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஒரு கசப்பான வந்ததுக்கப்புறம் வந்து சவுதி லீக் அல் நசர் அப்படிங்கிற டீமுக்கு வந்து வந்தார். அதுக்கு முன்னாடி சவுதி லீக் இருக்கானே நிறைய பேருக்கு தெரியாது. அல் நசர் அப்படிங்கிற டீமே வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க பரவி இன்றைக்கும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் 2 பேர் எவனாவது மஞ்சள் கலர் அல் நசர் ஜார்சியை போட்டு போகிறான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் முழுக்க உங்களுக்கே தெரியும், கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமான மனிதர்களால் வந்து ஃபாலோ செய்யப்பட்டு இருக்கிறதும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னா உலகத் தலைவர்கள்லாம் தாண்டியும் இன்றைக்கி தேதியில் வந்து ரொனால்டோ தான். ஸோ அவர் என்ன பண்ணாலும் வந்து நியூஸ் தான். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கடமான நியூஸ் பற்றி தான் வந்து பேசுவோம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ட்ரிபியூட் வீடியோ பண்ணலாம், 1000 கோல் வந்து அடிப்பார், அதுக்கப்புறம் வந்து தலைவனை பற்றி பேசலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த சவுதி ப்ரோ லீக் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லீக். என்னதான் ஒரு தனித்தனி டீம்ஸாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுவெல்லாம் வந்து ஒரே கட்டமைப்புக்குள்ளே வந்து ஒரு பவருக்கு கீழே தான் வந்து இயங்குற மாதிரி இருக்கும். அதில் நம்ம சவுதி டீமில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ போன அல் நசர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறமா அவர் சார்ந்தவர்கள்லாம் அந்த போர்டில் ஒரு முக்கியமான பதவிகள்லாம் வைக்கிறாங்க. அவர் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு அவர் போனோன்னா அவருக்கான கட்டமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி அவருக்கான பார்த்திங்கன்னா விதிகள்லாம் கொஞ்சம்லாம் தளர்த்து சும்மா சுகபோகமான வாழ்க்கை, அநியாயத்துக்கு பணம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான செக்யூரிட்டி எல்லாமே கொடுத்து வந்து ரொனால்டோ அங்கே வந்து நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அதற்கேற்ற மாதிரி அவரும் அந்த டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் தான். 100க்கும் மேற்பட்ட கோல்களை இப்போ வரைக்கும் அடிச்சிருக்காரு. இன்றைக்கும் அவர் வந்து என்ன தான் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனாலும் என்றைக்குமே வரலாற்றில் அல் நசரில் ரொனால்டோ விளையாடினார் அப்படிங்கிறது வந்து இடம் பெற்றுச்சு இல்லையா. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி விஷயங்களை அவரும் வந்து பண்ணி கொடுத்தாரு. என்ன ஒன்று, அது ஒரு மொக்க லீகு அப்படிங்கிற மாதிரி பேர், கேமல் லீகுன்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்ப்பாங்க. உதாரணத்துக்கு மெஸ்ஸி விளாட்றத எல்லாம் பர்கர் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவில் விளாட்றாரு அப்படிங்கிறது. அது மாதிரி கேமல் லீகுன்னு கலாய்ச்சாலும் என்னென்னையோ போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தான் தலைவன். சாம்பியன்ஸ் லீக், மிஸ்டர் சாம்பியன்ஸ் லீக்னு பேர் வாங்கினேன். அவனால் வந்து பார்த்திங்கன்னா சவுதி ப்ரோ லீகை வந்து ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு களங்கம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குன்னா அதற்கு காரணம் அந்த சவுதி லீகே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ்டாக இருக்குது, பாரபட்சம் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட ஒரு பார்வையாக இருக்குது. உதாரணத்துக்கு அந்த லீக்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு டீமான அல் ஹிலால், இது வந்து பார்த்திங்கன்னா அல் நசர் ஒரு பவர்ஃபுல்லான டீம் அந்த லீக்லனா, அல் ஹிலால் வந்து அதோட கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீமாக வந்து பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு அதோட மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறவங்கலாம் வந்து பவர்லேயே ரொம்ப டாப் இலைட்ஸாக இருக்கிறதுனால அந்த அல் ஹிலால் அப்படிங்கிற கிளப்புக்கு வந்து ஃபேவரட்டாக செயல்படுற மாதிரியே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதா வந்து ஏற்கனவே ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் இருந்தது. இந்த சூழ்நிலையில் ரொனால்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமை தனக்கு சுற்றியே வந்து ஒரு பில்ட் பண்ணப்பட்டாலும் நிறைய பிளேயர்ஸ்லாம் வெளிலேருந்து வர, ப்ரோசோவிச்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சாடியோ மானே, அப்புறம் வந்து ஃபிலிக்ஸு, இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து சுற்றி கட்டமைச்சு அந்த டீமை வந்து உருவாக்கினாலும் இதெல்லாம் வந்து போதவே இல்லை. நான் வந்து நினச்சேன் இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா லீகை வின் பண்ணோம், அப்புறம் ஏஷியாவோட சாம்பியன்ஸ் லீகை வில் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் மட்டும் போதாது, நீங்கள் சொன்னது ஒன்று இப்போ செய்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த லீக்லேயே வந்து ரெஃப்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடக்குது, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயற்படுகிறார்கள். நான் வச்ச மாதிரி இங்கே வந்து சில சட்டங்கள்லாம் இயங்க மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொன்னதுனால ஒரு கோச்சை மாற்றி இவர் சொல்கிறவர் தான் வந்து இப்போ கோச்சாகவும் வச்சு ஆல்மோஸ்ட் இவரே கோச்சாகவும் நிறைய இடத்துல இருந்து நிறைய மேட்சஸ்லாம் வந்து நடத்தி முடிச்சிருக்காரு. இவர் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு அந்த டீமில் விளையாடினாலும் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து உடன்பட்டு போக மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லீகோட ஹோல் அந்த கட்டமைப்பே இருக்குல்ல, அந்த ஹியரார்க்கியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அல் ஹிலால் அப்படிங்கிற டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல் ஹிலாலில் சைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் நான் இருக்க இந்த அல் நசர் டீமில் ஏதோ ஒருத்தரை மட்டும் ஏதோ ஒரு ஈரானியன் பிளேயரை வாங்கி போட்டிருக்கீங்க. பெரிய பெரிய டாப் பிளேயர்ஸ்லாம் டக்குன்னு வாங்கி போட்டால் தானே வந்து ஜெயிக்க முடியும். அப்போ தான் நான் இருக்கிற டீமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெத்தான டீமாக வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினப்பில் மண்ணள்ளி போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அல் நசர் எவ்வளோ தான் அந்த ஹனிமூன் பீரியடில் சூப்பராக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் பேச்சை கேட்காம இவருக்கு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒருத்தராக வந்து பார்த்திங்கன்னா வந்து பதவியும் வந்து அந்த அவங்களே வந்து விலக்கப்பட்டாங்களா இல்லை விலகிட்டாங்களான்னு தள்ளி விலகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃப்ட் வந்து அதிகமாகுது மேனேஜ்மெண்ட்டுக்கு இவருக்கும். இவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மௌனம் காக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை சவுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றிட்டு போர்ச்சுகலுக்கு வந்து போகிறாரு.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட விளையாடவே மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவரோட பிறந்தநாள் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அல் நசர் டீமில் அவர் வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து போட்டிருந்தாங்க. சரி திருப்பியும் வந்துடுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் இல்லைங்க. இதுக்கு மேலே வந்து இப்போ கிறிஸ்டியானோ விளையாட போகிற இந்த மேட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா அல் நசர்லே அவர் நீங்கள் இந்த ஜெர்சியில் பார்க்கக்கூடிய கடைசி மேட்ச் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே வரல. ஆனால் ஒன்று மேனேஜ்மெண்ட்டுக்கும் இவருக்கும் ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இதனால் ரொனால்டோ அவருக்கு போடப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போது அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் மீறி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தன்னோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அப்படியே நவர்த்தி கொண்டு போயிட்டு அவருடைய சொந்த கண்ட்ரியான போர்ச்சுகலுக்கு போகிறதா செய்திகள் இந்த நேரத்தில் வந்து அடிப்படுது. சும்மா விடுவாங்களா? ரொனால்டோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேமில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கலாம். பட் ரொம்ப மணி பவர் வச்சுருக்கிறது, மசில் பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து சவுதியில் இருக்கிற அந்த அஃபீஷியல்ஸு அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இதை அப்படியே விட மாட்டோம், கிறிஸ்டியானோன்ற மேலே இதனால் வந்து ஒரு நடவடிக்கை எடுப்போம், அதுவும் ஃபீஃபாவின் துணை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே சில சாங்ஷன்ஸ்லாம் வந்து போட போகிறோம், அவர் வந்து ஒப்பந்தங்களை மீறி வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியில் வந்து இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. ஏன்னா நீங்களே சொன்னீங்களோ சொல்லி இன்னும் கொஞ்ச நாளில் தலைவன் பூட்ஸை ஹேங் பண்ண போகிறான். 41 வயசாச்சு, இன்னும் எவ்வளோ அவருக்கு இயர்ஸ் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2022 வேர்ல்டு கப்போட கதையே முடிஞ்சுது, விளையாட மாட்டாருன்னு பார்த்தா வரக்கூடிய வேர்ல்டு கப்லேயும் அவர் வந்து கண்டிப்பாக இடம்பெற போகிறாரு. இதுதான் அவரோட லாஸ்ட் வேர்ல்டு கப் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு கிளப்புக்கு விளையாட முடியாமல் போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் ரொனால்டோ ஃபேன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கவலையில் தான் இருக்காங்க. சரி, இந்த சூழ்நிலையில் இன்னொரு செய்தி வருது. என்ன பார்த்தீங்கன்னா 2 கிளப்பு வந்து அவர் போகிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று ஆப்வியஸ்லி ஆல்மோஸ்ட் தலைவன் வந்து பார்த்திங்கன்னா 961 கோல் வந்து அடிச்சிட்டாப்பில். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில கோல்ஸ் தான் 30+ கோல்ஸில் 1000 கோல்ஸை எட்டிடுவார். அது வரைக்கும் கண்டிப்பாக விளையாடாமல் விடமாட்டார். அப்படிங்கிறனால அவர் அந்த 1000th கோல் அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பாய்ஹுட் கிளப் மான்செஸ்டர் யுனைட்டடில் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி சார் அலெக்ஸ் வந்து கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி இருந்த கிளப்பான ஸ்போர்ட்டிங்க்கு வந்து அவர் போயிட்டு அங்கே தன்னுடைய மீதி காலகட்டங்கள் விளையாடி சாம்பியன்ஸ் லீக்கு போய் திருப்பியும் சாம்பியன்ஸ் லீக் கோல்லாம் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் 1000th கோல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அடிப்பார். அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து கதை ஆரம்பித்ததோ அங்கேயே முடிஞ்சால் ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும். அதனால் அந்த கிளப்பும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியம்லாம் கூட பேர்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அவருங்க திருப்பியும் போகிறது அப்படிங்கிறது அந்த கிளப்பும் ரொம்ப விரும்பும். அவங்களுக்கும் நிஜமாக ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் ஜெர்சி சேல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரும். அந்தளவுக்கு அதோட இம்பேக்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மான்செஸ்டர் யுனைட்டடில் திருப்பியும் அவரோட ரிட்டர்ன் இருக்கும். 3வது முறையாக மான்செஸ்டர் யுனைட்டடோட ரெட் கலரில் நம்ம வந்து அவர் பார்க்க போகிறோங்கிற மாதிரி செய்திகள் அடிப்பது. அதுக்கு என்ன காரணம்னா ரூபன் அமோரிம் அப்படிங்கிற போர்ச்சுகீஸ் மேனர் வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாக் பண்ணுறாங்க. இன்டரிம் கோச்சாக வந்து மைக்கேல் கேரிக் அப்படிங்கிற முன்னாள் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளப்பில் முன்னாளாக விளையாடிட்டு இருந்த ஒரு பிளேயர், இன்ஃபேக்ட் ரொனால்டோ கூட விளையாடிட்டு இருந்த பிளேயர். ரொனால்டோவும் மான்செஸ்டரில் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு சின்ன காலகட்டங்களில் அவரும் கோச்சாக வந்து இருந்தார். அப்பேற்பட்டவர் வந்து இன்றைக்கி கோச் பண்ணி இன்டரிம் மேனேஜராக இருந்து அவர் வந்த மேட்ச் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஜெயிச்சிட்டே இருக்காங்க. ஏன் டாப் 3க்கு வந்து வரப்போகிற டேபிள் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3ல் வந்து தங்களுக்கு அவங்க இடத்த பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் கிளப்பு திருப்பியும் ரொனால்டோ வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுது, கேரிக்கும் அதை வந்து புஷ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் அடிப்படுது. இந்த சூழ்நிலையில் ரொனால்டோவும் அதை விரும்புகிறதாகவும் செய்திகள் வருது. ஆனால் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையோட அதிகமான ரூமர்ஸ் இருக்கிறதுனா வந்து ஃபுட்பால் தான். ஏன்னா இஷ்டத்துக்கு ஒன்று கிளப்பி விட்டுருப்பாங்க. ரொனால்டோ மான்செஸ்டருக்கு 2வது வாட்டி வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் ரொனால்டோ திருப்பி வரப்போகிற கிளப்பி விட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போவும் இதெல்லாம் வந்து ஒரு ரூமராக கூட இருக்கலாம். இருந்தாலும் கேரிக் வந்து இது ஆசைப்படுறதாகவும் சொல்கிறாங்க. ரொனால்டோவும் திருப்பியும் வந்தாலும் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி ரொனால்டோ வரும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பட் இந்த வாட்டி ஒரு 50% ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இப்போ தான் சின்ன பசங்கள்லாம் வச்சு கிளப்பை வந்து ரீபில்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த மொமெண்டமை திருப்பியும் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிற ஒரு ஸ்டார் பிளேயர் வந்து உடச்சிட்டா நல்லா இருக்காது. அதனால் ரொனால்டோவோட டைம் அப்படிங்கிறது யுனைடெட்டில் முடிஞ்சிருச்சு. அவருக்கும் ஒரு கசப்பான அனுபவம் திருப்பியும் ஏற்படக்கூடாது. நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு தேவையில்லை. ஒரு யங் டீமை பில்ட் பண்ணலாம், இஸ் எ லெஜண்ட், மரியாதை கொடுக்குறோம், தெளிவாக திருப்பி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுதி ப்ரோ லீக் அந்த அஃபீஷியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, தலைவன் அடுத்த கிளப் எங்கே போகிறாப்புல அப்படிங்கிறதே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. எது நடந்தாலும் மீதி இருக்கிற 1 வருஷமோ 2 வருஷமோ ரொனால்டோ வந்து பிரச்சனை இல்லாமல் ஏதோ ஒரு கிளப்பில் விளையாடிட்டு போகிறது தான் வந்து ரொனால்டோ ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஸ்யூ பண்ணிவிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.